பன்னீர்செல்வம் ஆதரவாளரான திரு மைத்ரேயன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தாக்கல் செய்யப்பட வேண்டியுள்ளதால் கால அவகாசம் மேலும் தேவை என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் வேண்டுமென்றே காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே லட்சக்கணக்கில் தாக்கல் செய்துள்ளதாக கூறக்கூடிய அவர்கள் தாக்கல் செய்துள்ள லட்சக்கணக்கான பிரமாண பத்திரங்கள், அதில் பெருவாரியானவை போலியானவை, கையெழுத்துக்கள் போலியாக கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. அதற்கான தகுந்த ஆதாரங்களை எல்லாம் சேகரித்து இன்று தேர்தல் ஆணையத்திடம் எப்படி ஏற்கனவே அவர்கள் கொடுத்துள்ள அந்த லட்சக்கணக்கான பிரமாண பத்திரங்கள் போலியானவை என்பதற்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்கிற அளவிலே சில ஆதாரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறோம். எனவே தேர்தல் ஆணையம் அவர்கள் அளித்துள்ள பிரமாண பத்திரங்களினுடைய உண்மைத்தன்மையை தீர விசாரித்து அதன் பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரியுள்ளோம். அது மட்டுமல்ல, போலி பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்வது ஐபிசி படி குற்றமான மிகப்பெரிய குற்றம். அந்த அடிப்படையிலே இந்த போலி பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்வதற்கு இதற்கு யார் பின்னால் இருந்து இயக்குகிறார்கள், இந்த போலி பிரமாண பத்திரங்களை தயாரிப்பதிலே யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் கையெழுத்திட்டிருக்கிறார்கள், அவர்கள் மீதெல்லாம் தக்க கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கோரியிருக்கிறோம். இது சம்பந்தமான சட்ட ரீதியான விஷயங்களை எல்லாம் நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் விளக்குவார். இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனுவானது சசிகலா அணி சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பிரமாண பத்திரங்கள் ஆள் மாறாட்டம் செய்து கொடுக்கப்பட்டவை, போலியானவை, போலி கையெழுத்துக்கள் கொண்டவை என்பதை அடிப்படையாக கொண்டு ஆதாரங்களுடன் சில மாவட்டங்களில் கண்டறியப்பட்ட பிரமாண பத்திரங்கள் இன்று ஆதாரங்களாக எடுக்கப்பட்டு இந்த பிரமாண பத்திரங்கள் சசிகலா அணி சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரங்களை தேர்தல் கமிஷன் ஏற்கக்கூடாது என்பதும், அவர்கள் மேலும் போலியான பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்வதற்கு கேட்டுள்ள கால அவகாசம் கொடுக்கப்படக்கூடாது என்றும், ஏற்கனவே தாக்கல் செய்த போலி பிரமாண பத்திரங்களுக்காக அதில் தொடர்புடையவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவர்கள் கொடுத்திருக்கின்ற பொய்யான வாக்குமூலங்கள், ஃபால்ஸ் எவிடன்ஸ், ஃபால்ஸ் டிக்ளரேஷன், ஃபோர்ஜரி, இப்படி இந்திய தண்டனை சட்டத்தில் உள்ள 191, 92, 93, 463, 64 என்று 468 என்று இபிகோவில் உள்ள தண்டனை சட்டத்தின் கீழ் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி இன்று கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். இதை தேர்தல் ஆணையத்தில் உள்ள அந்த அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டு, உதாரணத்திற்கு சசிகலா அணியினர் தாக்கல் செய்துள்ள பெரும்பாலான பிரமாண பத்திரங்கள் போலியானவை என்றும், இதனை கண்டறிந்து இதில் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த மைத்ரேயனும் மனோஜ் பாண்டியனும் தற்போது தேர்தல் ஆணையத்தின் முன்பாக செய்தியாளர்களுக்கு தெரிவித்து வருகிறார்கள். இதன் முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.